போகலாமா ரிட்டர்ன் போய்க்கலாம் ப்ரோ? ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஒரு லாங் வீடியோ எடுக்க போகிறோம். எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு முன்னாடிலாம் நிறையா விளாக் போட்டிருப்பேன். ஒரு 10 பிளேஸ் இல்லை ஏதாச்சும் நேச்சர் பிளேஸ் அந்த மாதிரி. எனக்கும் பெரிய பிளேஸ் தெரியல. அது ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார் நல்லாயிருக்கும் அப்படின்னு போய் பாருங்கள் அப்படின்ட்டு. நம்மளோட கோப்ரோவில் வந்து ஒரு பட்டன் ஒன்று இருக்கும். இந்த பட்டன் வந்து ஒரு ரொம்ப நாள் கழித்து வீடியோ எடுக்கலான்னு எடுக்கும்போது தான் தெரிஞ்சு இது ஃபுல்லாக போயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து ப்ரெஸ் பண்ண முடியல. விளாக் எடுத்துருக்கும் போது ஈஸியாக வந்து பட்டன் இருந்துச்சுன்னா ஈஸியாக ஆஃப் பண்ணிட்டு வச்சிருக்கு ஈஸியாக ஆஃப் பண்ணிக்கலாம், ஈஸியாக ஆன் பண்ணிக்கலாம். ஆனால் அது வந்து இது இல்லாதனால கொஞ்சம் ரொம்ப நகவரணி தான் கட் பண்ணிட்டேன். அதனால் வந்து ரொம்ப ஒரு ரிஸ்க் ஆகுது. கரெக்டாக ஆன் பண்ண தெரியுது, ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு ஒழுங்காக நமக்கு இது பண்ண முடியல. கிளம்பியாச்சு, எடுத்து வந்துட்டோம். இப்போ வந்து அடுத்த என்ன வேலைன்னா பெட்ரோல் போடணும். 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு 100 ரூபாய்க்கு போட்டால் போதுங்க. இங்கேருந்து நம்ம லொக்கேஷன்லேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்னால் 24 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. ஆஃப் அன் ஹவரா 25 கிலோமீட்டர் போட்டிருக்கு மேப்பில். 44 நிமிஷம் ட்ராவல் டைம் காட்டுது. ஸோ நாம் பெட்ரோல் போடணும். பெட்ரோல் போட வந்துட்டோம். நானும் அறிவு தாங்க. அப்புறம் 3 ஆகுது. எவ்வளோ பெட்ரோல் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு போட்டால் போதும். ஏன்னா அங்கே வந்து ஒரு 25 கிலோமீட்டர் ஏதோ போட்டிருக்கு. நம்ம பைக் வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து கிட்டத்தட்ட 45 50 வரைக்கும் கொடுக்குது. ஸோ அதனால் வந்து 1 லிட்டர் போட்டால் போதும். ஒரு சில விஷயம்லாம் கற்றுக்கினேன். என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் வந்து லேட்டாக தான் புரியுது. ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு இந்த மாதிரி விளாக் பண்ணி லாங் பண்ணி. அப்போல்லாம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா விளாக் எப்படி போடுவோன்னா ஸ்டார்டிங்லேருந்து இடத்துக்கு போக மாட்டேன். இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே நான் விளாக் போட்டிருப்பேன். அந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே இப்போ இங்கேருந்து அந்த ட்ராவல் பண்ணி போகிறோம்ல, அப்போவே பாதி இதை முடிச்சிருப்பேன். இப்போ ஒரு பாதியிலாக முடிச்சிட்ருப்பேன். ஸ்டார்டிங்லேருந்து இப்போ நம்ம வீட்டிலேருந்து கிளம்புறோம்ல, அங்கேருந்து இடத்துக்கு போகிறோமோ இல்லையோ அந்த தூரத்துலேயே நம்ம வந்து முக்கால்வாசி பேசியிருப்போம். அந்த இடத்துக்கு போகணும் முன்னாடி சார்ஜ் இல்லை மெமரி இல்லைன்ட்டு ஏதாச்சும் ஒன்று சொல்லி அந்த இடத்த ஃபுல்லாக காட்டியிருக்க மாட்டேன். நான் பேசுறதை மட்டும் பாதி ஃபுல்லாக காட்டியிருப்பேன். அதனால் வந்து இப்போது ஒரு சில விஷயம்லாம் புரிய வந்துச்சு. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சொன்னாங்க, நீங்கள் இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்துக்கு காட்ட மாட்டேறீங்க, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே எல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து இப்போது அந்த விஷயம் வந்து மாற்றிக்க போகிறேன். இடத்தோட பேர் வந்து தாசன்பட்டியே ஏதோ சொன்னாங்க. லெஃப்டில் போனால் இப்போ ஒகேனக்கல். நம்ம ஸ்ட்ரைட்டாக போகிறோம். எங்கே என்ன ஆச்சுன்னா வழக்கம் போல் தான் ஏதாச்சும் ஒரு கோளாறாமல் இன்றைக்கி வந்து இந்த டைம் என்ன ஆச்சுன்னா மேப்பு கொஞ்சம் சொதி போட்டுருச்சு. அங்கேயே முன்னாடியே ஒரு ஊர் பக்கம் வளையும் சொன்னாங்க. ஆனால் மேப்பை பார்த்துன்னு முன்னாடி வந்துகிட்டே இருந்தோம். பார்த்தீங்கன்னா வருது ஒரு 3:30 ஸ்டார்ட் பண்ணோம். டைம் எவ்வளோ ப்ரோ ஆகுது? 3:30 ஸ்டார்ட் பண்ணோம் கரெக்டாக தான் ப்ரோ. தாசன்பட்டி இங்கே இந்த ரைடு கிளம்புனுங்க. இங்கேருந்தே இன்னும் 10 கிலோமீட்டர் இருக்குதாங்க. 3:30 ஸ்டார்ட் பண்ணால் இப்போ 4:30 ஆகுது. கிட்டத்தட்ட 1 ஹவராக சுற்றிட்டு கிடக்கிறோம். மேப் பாதி தூரம் வந்து மேப்பை பார்த்துட்டு அங்கேயும் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு கிடந்தோம். பாதி நேரம் பார்த்தீங்கன்னா அங்கே ரோட்டில் பக்கங்கிறவங்கள வழி கேட்டு எங்கே போகிறது எப்படி போகிறதுன்னு கேட்டு வந்தோம். பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் ஃபுல்லாக இருட்டிட்டு வருது. எங்கே போய் மலையில் மாட்டிக்கணும்லாம் தெரில. நம்மளோட நண்பர் ஃப்ரெண்டு சொன்னார் ஃபுல்லாலாம் ஃபாரஸ்ட் ஏரியா, யானை அந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன தெரியும், எல்லாம் ஃபுல்லாலாம் இருட்டிச்சு ப்ரோ. ஃபுல் ஃபால்ட் ஆடுது ப்ரோ. பார்த்தா எப்படி தெரிஞ்சு பாரு ப்ரோ, இருட்டின்னு ஏதோ பயமாக்குற மாதிரி இருக்குது ப்ரோ. என்ன ப்ரோ பண்ணலாம்? போகலாமா ரிட்டர்ன் போய்க்கலாம் ப்ரோ? அப்படிதான் பண்ணோம். சின்ன தூரம் இருந்தாலே எடுத்து போட்டுருவோம் ப்ரோ. அந்த கேப்பும் இல்லை, அதுக்கப்புறம் அந்த பின்னாடி அந்த பக்கத்தில் இருக்கிற ரப்பரும் இல்லை. இருந்துச்சுன்னா அவ்வளோதான், ஒரு 20,000 லாக் வச்சிரும் திரும்ப. சரியா இருக்குதுங்க. இந்த பக்கம் இப்போ நகர்ந்து பாரு ப்ரோ. அவன் தான் பெரிய வேலையை பார்த்துட்டு போயிட்டான். கரெக்டாக ஒர்க் ஆகிடுச்சுன்னா நாங்கள் 1/2 ஹவருக்கு முன்னாடியே போயிருப்போம் பிளேஸ்க்கு.
ஒர்க் ஆகாத ஃபால்ட் பண்ணிச்சு. இன்னும் 1 ஹவராக சுற்றிட்டு எடுக்கிறோம். 1/2 ஹவர் நான் எங்களுக்கு டைம் வேஸ்ட்டு. 1/2 ஹவர் டைம் வேஸ்ட்டு. இன்னும் 10 கிலோமீட்டர் போகணும். அப்படி கூட பண்ணிக்கலாம். ஏதோ டெலிட் பண்ணிட்டேன். இப்போ தெரிஞ்சு பாருங்கள், கரெக்டாக கிளியராக தெரியும். அந்த சென்டரில் தெரியுது மழை, நல்லா அழகாக மழை பெய்யுது. காடு தானே எடுக்குது ப்ரோ. அந்த இடத்துல மேகம் பாரு ப்ரோ. நல்லா இருக்குது ப்ரோ இடம். ஊரா ப்ரோ அது? காடு தானே எடுக்குது. காடும் ஊடும் சேர்ந்து. ப்ரோ அங்கே பாரு ப்ரோ. அது என்னன்னே தெரியல ப்ரோ. அதான் ப்ரோ நான் பார்க்குறேன். ப்ரோ இந்த பக்கம் பாரு ப்ரோ. நல்லா இருக்குது ப்ரோ, சிறப்பா. வா காடா ஊரானே தெரியல. நல்லா இருக்குதுங்க ஏரியா. நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லா இருக்குது. வீடியோவில் எப்படி கவர் ஆகுதுன்னு தெரியல. நான் நேரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயங்கரமாகவே வைக்குது. ஏன்னா அது ஃபுல்லாக மேடான பிளேஸு. அந்த பக்கம் ஃபுல்லாக டவுனு, இந்த பக்கமும் டவுனு, அந்த பக்கம் டவுனு. இந்தேருந்து வியூவை பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குது. பதார்த்தத்துக்கு மழை வேறு முன்னாடி அழகாக அந்த மேகம் மழை பெய்யுது. இந்த பக்கம் பார்த்தா பளிச்சுன்னு இருக்குது. வரும்போது 100 ரூபாய்க்கு தாங்க பெட்ரோல் போட்டுருந்தோம் தைரியத்தில். ஏன்னா மேப்பில் பார்த்ததுக்கு 25 கிலோமீட்டர் தான் இருந்துச்சு. சரி 25 போட்டால் ஒரு 50 கிலோமீட்டரு. ஏற்கனவே பைக்கில் ஒரு 50 ரூபா பெட்ரோல் இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா இருக்குது. இந்த பைக்கில் ஒரு 50 ரூபா பெட்ரோல் இருக்கும். சரின்ட்டு போயிட்டு வந்துடும் நம்பிக்கையில் வந்தோம். ஆனால் நம்ம எதிர்பார்த்தது ஒன்று, நடந்தது ஒன்று. ஆஃப் ரோட் ஆகுது ப்ரோ. ரோடு இதாகுது ப்ரோ. ஆஃப் ரோட் ஆகுது ப்ரோ. ஆஃப் ரோடா? இல்லை ப்ரோ, இல்லை ப்ரோ. நான் இந்த ரோடை பார்த்து ஆஃப் ரோடு, இதுக்கு மேலே தார் ரோடு கட் ஆகிடுச்சுன்னு நினச்சேன். ப்ரோ இதெல்லாம் நாட்டில் எப்படி ப்ரோ போவாங்க? அவங்க பார்த்த வீடியோவை ஊடு கட்டி வச்சு அதுதானே ப்ரோ மாதிரி அது என்னது இது எல்லாம் கெஸ்ட் ஹவுஸ் சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்குதா ப்ரோ? அது சிறப்பாக இருக்குது. அந்த வியூ நல்லா இருக்குது ப்ரோ. காலையிலேருந்து பார்த்தா ஜாலியாக இருக்கும். ஊர் பேர் பெரிய தும்கல் ப்ரோ. வர சில்லுன்னு ஆகுது ப்ரோ. நம்ம தம்பி கோப்ரோ எப்படி பார்த்தலாம் அவ்வளோ நிலையெல்லாம் இன்றைக்கி ஒரு நாள். நம்ம தம்பி கோப்ரோ எப்படி காட்டுறான்னு தெரியல. ஆனால் நம்ம கண்ணுக்கு வந்து அழகா சிறப்பாக இருக்குதுங்க. சிறப்பாக இருக்குதுன்னா என்ஜாய் பண்ணுறோம். சில்லுன்னு வர சில்லுன்னு ஆகுது கிளைமேட்டு. அப்புறம் நம்ம கொஞ்சம் இன்னும் அப்டேட் ஆகணும். எப்படி அப்டேட் ஆகணும்னா மதன் கௌரி ப்ரோ மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும். அப்புறம் A2D மாதிரி நல்லா எடிட்டிங் பண்ணணும். அப்புறம் கொஞ்சம் ஃபன்னும் கொடுக்கணும். விஜய் விலாக் மாதிரி கொஞ்சம் ஃபன்னு கொடுக்கணும் அவரோடது மாதிரி. அப்புறம் TTF மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். இந்த கரண்ட்டு கம்பம் விழுந்துருக்குது, பார்த்து போ. மரம் சாஞ்சிக்கிச்சிங்க. சாஞ்சிக்கிச்சா வெட்டிட்டாங்களா ப்ரோ? காற்றடிச்சு மரம் சாஞ்சிட்டு இருக்குது. நல்லா கரண்ட்டு போகலாம். கரண்ட்டுக்கு அந்த வீட்டுக்கு போகிற லைனில் எல்லாம் கீழே இருந்துட்டு இருக்குது. மழை நல்லாவே நல்லா தூதுன்னா ஓரளவுக்கு தூரல் வந்துச்சு. மழை தூருதுங்க, பிடிச்சிச்சு. அவ்வளோதான், லாக் ஆகிட்டோம். தூரதுனால இந்த இடமா பார்த்து நிற்கலான்னு பார்த்தோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போவோம். கோபுரம்லாம் கழட்டி டிக்கில் வச்சுட்டோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம் அனுபவப்பட்டதே போகும். இப்போ வந்து முன்னாடி போகலான்னு பார்க்குறோம். இந்த பக்கம்லாம் மழை. இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக மழை. ஆனால் ஃபுல்லாக மறைச்சிடுச்சு. அவ்வளோதாங்க, மழை தூருது. மழை ஒரே விட்டுருச்சு. இப்போ எந்த பிளேஸில் இருக்கிறாங்கன்னு எங்களுக்கும் தெரில. பார்த்தீங்கன்னா இதோட வியூ பாருங்கள், நல்லாயிருக்கு. இந்த இடம் பார்க்குறதுக்கு ஒரு ஃபுல்லாக ஒரு மலை பிளேஸ் மாதிரி இருக்குது. எப்படின்னா ஒரு ஃபாரஸ்ட் பிளேஸ் மாதிரி இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா வீடும் அந்த அளவுக்கு இருக்குது. வீடும் இருக்குது, ஓரளவுக்கு டீசெண்டாகவும் இருக்குது. இது ஃபுல்லாக விவசாயம் பண்ணுறாங்க. இது ஃபுல்லாக அந்த இடத்த பாருங்கள், சன்செட் ஆகுது இல்லை. மழை பெஞ்சு இப்போ தான் விட்டுருக்கு. வெயிலில் வெளிச்சமும் தெரியுது. அதுக்கப்புறம் மழையோட அந்த ஒரு இதுவும் தெரியுது. புகை மூட்டம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மேகமூட்டம் அதுவும் தெரியுது. இது சுற்றி இப்படி தாங்க இருக்குது பிளேஸு. நல்லா இருந்துச்சு ஓரளவுக்கு. அப்புறம் இப்போ நம்ம வந்து பார்த்தோம். இப்போ நம்ம போகிற வழியில் இருக்கிற ஒரு சில விஷயத்த வந்து பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலாம். அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணலாம். டைலாக் எங்கேருந்து எடுத்தோன்னா
வரும்போது ஏடிடி நந்தாவோட வீடியோவை பார்த்தேன். ஏதோ ஒரு பஜாருக்கு இதுக்கு போயிருந்தாங்க பர்ச்சேஸ்க்கு. அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். அது ஃபேமஸான ஒரு ஏரியா தான், ஆனால் டக்குன்னு மறந்துச்சு. ஒரு வேளை பார்த்துட்டு இருந்தீங்க யாருன்னா ஞாபகம் வந்துச்சுன்னா அது சொல்லுங்கள். அந்த ஒரு வீடியோவில் தான் இந்த ஒரு டைலாக் வரும். மயில் பறக்குது பாருங்க. ப்ரோ ரோடா இல்லை ஆஃப் ரோடா ப்ரோ? போனால் கூட நல்லாயிருக்கும். போனால் கூட நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஏரியா நல்லா இருக்க மாட்டேங்குது ப்ரோ. இது என்னோட ப்ரோ நல்லா இருக்குது இந்த இடம். அங்கே ஒரு ரோடு போகுதுங்க, ஆனால் அந்த இடத்துக்கு போனால் நல்லாயிருக்கும். ஆனால் லேட் ஆகிடும். அது வழியை கண்டுபிடிச்சி இப்போயே 5 மணி ஆகிடுச்சு. நம்ம அங்கே போயிட்டு ரிட்டர்ன்லாம் வரத்துக்கு நினச்சோட பார்க்க முடியல. லேட் ஆகிரும். இருட்டும் கட்டிக்கும். அதுக்கப்புறம் வீடியோவும் எடுக்க முடியாது. இல்லை நம்ம போகிறதே இப்போ நல்லது. இப்போ தெரியும் பாருங்க, அழகாக இருக்குது இடம். அந்த இடம் மட்டும். அப்புறம் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கார்னர், ஒரு குட்டி இடமா இருக்குது பாருங்கள். அதுலேயும் நல்லாயிருக்கு. என்னோட கொஞ்ச நாள் ட்ராவல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். கொஞ்சம் நாளாக வந்து ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கேன். ஷார்ட்ஸ் ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்னோடய ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ, கம்பல்சரி ஒரு வீடியோ போட்டே ஆகணும். அது எதை பற்றி இருந்தாலும் பரவாயில்ல. ஸ்டார்டிங்கில் வந்து நான் ஒரு சேனலில் பார்த்தாது எனக்கு 2-3 சேனல், இப்போ 2 சேனல் 3 சேனல் க்ரியேட் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு கண்டென்ட் போட்டே ஆகணும். பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி மீடியாவாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நமக்குன்னு ஒன்று பண்ணணும் அப்படின்னு தான் நான் வந்து யூடியூப்பில் வந்தேன். யூடியூப் ஓப்பன் பண்ணேன். 2-3 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை ஒன்று போதும், இதில் நம்ம பிடிச்ச மாதிரி போடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு மூவி ரிவ்யூ மாதிரி ஒரு 2 வீடியோ பேசியிருப்போம். அதுக்கப்புறம் குக்கிங்கையும் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து மோட்டோ விலாகிங் கண்டினியூவாக பண்ணேன். மோட்டோ விலாகிங் கண்டினியூவாக பண்ண ஒரு சில விஷயம் எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நாம் வந்து எப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மீடியான்னு ஒரு விஷயத்தில் இல்லை, நம்மளை பற்றி யாருக்கும் தெரியாது, நம்ம ஒரு செலிப்ரிட்டியும் இல்லை. நம்ம செலிப்ரிட்டி ஆகிற மாதிரி, இல்லை ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகிற மாதிரி, வைரல் ஆகிற மாதிரி எந்த விஷயமும் பண்ணல. ஏதாச்சும் அந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு இடத்துல, அந்த மீடியான்ற இடத்துல இல்லாமல் நம்ம எல்லாருக்கும் தெரியணும்னா ஒன்று நெகட்டிவாக கொண்டு போகணும், இல்லை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பாசிட்டிவான ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு நிறைய எஃபெக்ட் போடணும். அதுக்குன்னு வழி இருக்குது, இல்லாமலாம் இல்லை. ஆனால் அப்படி இருந்துதான் நான் நேரம் பெரிய ஆகிருப்பேன். ஆனால் நம்மளால் முடியலன்னு சொல்கிறத விட அந்த இடத்துக்கு நான் இன்னும் போகல. சரி, நம்ம போகிற வரையும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் மோட்டோ விலாகிங் பண்ணேன். மோட்டோ விலாகிங் வந்து கொஞ்சம் ப்ரோ இதுதான் ப்ரோ இந்த ஆலமரத்தை பற்றி இதுலேருந்து தான் கட் ஆகணும். ஆமாம் ப்ரோ, இப்போ நம்ம லெஃப்ட்டு போகணும். சரி, மோட்டோ விலாகிங் பண்ண தான் தெரிஞ்சு வீடியோ நம்மளை பற்றி யாருக்கும் தெரியாதனால நம்ம வீடியோ யாரும் பார்க்க மாட்றாங்க. நம்ம வைரல் ஆகிற மாதிரி எந்த விஷயமும் பண்ணல, யாருக்கும் நம்மளை பற்றி தெரியல. அப்போ எப்படி நம்ம வீடியோ பார்ப்பாங்க அப்படின்ட்டு ஒரு விஷயம் நமக்குள்ளே எப்பயும் ஒரு விஷயம் பண்ண நமக்கே ஒரு சில விஷயம்லாம் புரிய வரும், தெரிய வரும். எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கு தான் அது ஒரு விஷயம். அப்புறமா என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஷார்ட்ஸ் ட்ரை பண்ணு அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் ஷார்ட்ஸ் எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுவும் ஷார்ட்ஸ் யாராச்சும் சொல்கிறாங்கிறதுக்கோசரம் தான் நான் வீடியோ கிளிப்பில் இருக்கிற ஒரு சில விஷயத்த வந்து விலாகில் போடுற ஒரு கிளிப்பை வந்து அப்படியே எடுத்து நான் கன்வெர்ட் பண்ணி ஹரிசாண்டலாக எடிட் பண்ணி ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா போக சரி ஷார்ட்ஸே ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான் ஷார்ட்ஸ் ட்ரை பண்ணுவோம். நம்ம இவ்வளோ போட்டு கிட்டத்தட்ட 1 year ஆச்சு, ஆனால் எந்த ஒரு இதுவும் வரலை அப்படின்ட்டு ஷார்ட்ஸில் வந்தேன். ஷார்ட்ஸில் வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நான் திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு யூடியூபர் வந்து கண்ணுக்கு பட்டார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மிஸ்டர் பீஸ்ட்னு, வேர்ல்டு நம்பர் 1 யூடியூபர் இப்போ வரைக்கும். அவர் பண்ணுற விஷயம்னா, ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட செஞ்சு காசாக இருக்கட்டும், இல்லை அவர் பண்ணுற ஒரு விஷயம் என்ன பண்ணாலையும் அவரோட மெயின் கண்டென்ட் வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவார். அமௌண்ட் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு பொருள் கொடுத்து பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு சில விஷயம் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அவரோட எண்ட் ஆஃப் த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு தான் முடியும். கொஞ்சம் பிரம்மாண்டமாக பண்ணவர், கொஞ்சம் த்ரில்லிங்காக பண்ணார். அவர் வீடியோ பார்த்து சரி நம்ம எப்படி அவரோட கண்டென்ட்லேயே யூஸ் பண்ணுவோம், ஆனால் வந்து
கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு தான் ரூபாயிலேருந்து ஆரம்பித்தேன். இந்த ரூபாயை வச்சுக்கோங்க, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது ஒரு நம்ம ஏரியா செட் ஆகுமா என்னன்னு தெரியல, பட் இருந்தாலும் ட்ரை பண்ணேன். ஒரு வீடியோவில் வந்து இப்போது 60 வீடியோவையும் போட்டிருக்கேன். 60 ரூபி வரையும் இப்போ வந்திருக்கு. அது இப்போ வரைக்குமே சில பேர் வந்து பாசிட்டிவாகவும் சொல்லியிருக்காங்க, இப்போ பாதி பேர் வந்து நெகட்டிவாகவும் சொல்லியிருக்காங்க. இது லாஜிக்கே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. தெரிஞ்சவங்க ஒரு சிலர் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க, ஒரு சிலர் வந்து இது என்னடா இது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் என்னோடய ஷார்ட்ஸோட ஜேர்னி தான், ஷார்ட்ஸுக்கு பின்னாடிக்கிற கதை இதுதான். அப்புறம் இந்த காசு விஷயமே பண்ணிட்டு போயிருந்தாலும் நமக்கும் ஒரு சில விஷயம்லாம் நமக்கும் காசு வேணும் இல்லை, நமக்கும் வரணும் இல்லை காசு. எதுவுமே இல்லாமல் நம்ம எப்படி நம்ம ஒரு எதிர்பார்க்காம இதுக்கிட்டே செலவு பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு தான் பப்ளிக்கிட்ட ஒரு கொஷினாக கேட்டேன். உங்கள்கிட்ட இருக்கிற விஷயத்த நம்ம ஒரு கொஷினாக சொல்லி அவங்களுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி பேசி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு இல்லை அவங்களோட தாட்டு, அப்படி இல்லைனா அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த அவங்க வாயிலே சொல்ல வச்சு ஷார்ட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். இது நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. பட் நாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்ட்டு இந்த அமௌண்ட்மெண்ட்டையும் இந்த ஒரு கொஷின் கேள்வி கேட்குறதையும் பப்ளிக்கிட்ட கேள்வி கேட்குறதையும் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் இந்த ஷார்ட்ஸோட கதை. போனது ஒரு நல்லா தான் இருந்துச்சு. பட் ஒரு இடத்த போனோம், பார்த்துட்டோம். அதில் அவ்வளோ பெருசாக நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஏதாச்சும் இருந்துச்சானா, ஏதோ நார்மலாக ஒரு இடத்துக்கு போனால் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் அந்த மாதிரி ஒரு மலை பிளேஸுக்கு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. ஓகே தான். வீடியோ 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு போனால் இவ்வளோ நிறைய இண்டிகேட்டர் எரிஞ்சிட்டே இருந்திருக்கு, பார்க்கவே இல்லை. 100 ரூபாய் பெட்ரோல் போட்டு போனால் வீடு வரையும் போய் சேரும், பரவாயில்ல. ஆனால் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 40 கிலோமீட்டர் போயிருப்போம். எக்ஸ்ட்ரா ஒரு 30லேருந்து 40 கிலோமீட்டரு அந்த சுற்றிருப்போம். நம்ம இப்போது வளைஞ்சு வந்துடலாம், அந்த பிளேஸ்லேயே போகும்போது போயிருக்கலாம். பட் இருந்தாலும் நமக்கு தெரியாத கூகுள் மேப்பில் பார்த்து வழி தவறி வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டோம். இப்போ போயிட்டு வீட்டுக்கும் போயிட்டுருக்கோம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். ரொம்ப லாங் வீடியோ இது. பட்டு போர் அடிக்காத மாதிரி நான் இதுக்கு முன்னாடி போடுற மாதிரி ரொம்ப லாங்காக வீடியோ போடாமல் இருக்கிற ஒரு விஷயத்த வந்து எந்த ஒரு கிளிப்பு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குதோ அந்த கிளிப்பை மட்டும் கரெக்ட் பண்ணி நான் ஜாயின் பண்ணிட்டு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் வீடியோவாக போகிற மாதிரி ட்ரை பண்ணுறேன். ஃபுல்லாக பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ இதை பண்ணிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெல் ஐக்கானை தட்டி ஆளில் போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.